வணக்கங்களே. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த கீரனூரைச் சேர்ந்தவர் தான் தண்டபாணி. இவருக்கு 45 வயசு ஆகுது. இவருடைய மனைவியுடைய பேர் தான் தேவி. இவங்களுக்கு 40 வயசு ஆகுது. தேவியுடைய சொந்த ஊர் தாராபுரம் அருகே இருக்கக்கூடிய வடதாரை காமராஜபுரம் ஆகும். இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. தண்டபாணியும் அவருடைய மனைவியான தேவியும் தாராபுரம் போலீஸ் நிலையம் அருகே தள்ளுவண்டியில் பல வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. தினமும் காலையில் கீரனூரிலிருந்து தாராபுரக்கு சென்று அங்கு பல வியாபாரம் செய்வாங்க. இரவு பல வியாபாரத்தை முடிச்சுட்டு மறுபடியும் தம்பதிகள் இருவருமே பைக்கில் கீரனூருக்கு திரும்பி வந்துடுவாங்க. சில நாட்கள் கீரனூருக்கு கணவனான தண்டபாணி மட்டும்தான் திரும்பி வருவார். அவருடைய மனைவியான தேவி தாராபுரத்திலே அவருடைய அம்மா வீடு தாராபுரம் பக்கத்திலே வடதாரை பக்கத்திலே அவங்களுடைய அம்மா வீடு இருக்கிறதால சில நேரங்களில் தேவி அங்கே போய் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தூங்கிடுவாங்க. கீரனூருக்கு கணவனான தண்டபாணி மட்டும் வருவார். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தண்டபாணி கீரனூர்லேருந்து வியாபாரத்துக்கு போவார். வடதாரையிலேருந்து அவருடைய மனைவி அவங்களோட ஜாயின் பண்ணிப்பாங்க. 2 பேருமே வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படியே நாட்கள் சென்று கொண்டு இருக்கும்போது தான் திடீர்னு கடந்த 14ஆம் தேதி தேவி மட்டுமே கீரனூருக்கு போயிருக்காங்க. அவருடைய கணவனான தண்டபாணி கீரனூருக்கு வரலை. மறுநாள் பழம் வியாபாரத்துக்கும் தாராபுரத்துக்கும் தேவி போகாமல் இருந்திருக்காங்க. 16ஆம் தேதி வரைக்கும் அவங்க கீரனூருக்கு போகவே இல்லை. தாராபுரத்துக்கு போகவே இல்லை. கீரனூர்லேயே தங்கியிருக்காங்க. இதனால் கீரனூர்லேயே தங்கியிருக்கிறதால தண்டபாணியோட உறவினர்கள் போயிட்டு தேவியிடம் கேட்டிருக்காங்க, என்ன இங்கேயே இருக்கிறிய, பழ வியாபாரத்துக்கு போகலையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது தேவி சொல்லியிருக்காங்க, இல்லை தண்டபாணி என்னுடைய கணவன் வெளியூருக்கு போயிருக்காரு, ஒரு வேலையாக போயிருக்காரு. அதை முடிச்சுட்டு வந்ததுமே நானும் அவரும் ஒன்றாவே வியாபாரத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்டபாணியோடைய உறவினர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ ஏது நினச்சாங்களோ தெரியல, திடீர்னு நேராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவி கீரனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. போயிட்டு 14ஆம் தேதியிலிருந்து என்னுடைய கணவனை காணலை, கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்துட்றாங்க. போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து தண்டபாணியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டில் போய் கேட்கும்போது, இல்லை கணவன் வந்த பிறகு ஒன்றாவே வியாபாரத்துக்கு போகலான்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன தேவி, எதுக்கு திடீர்னு போயிட்டு கணவனை காணலை அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கணும், இந்த இடைப்பட்ட நேரத்தில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தண்டபாணியுடைய உறவினர்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை கீரனூர் போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அவருடைய நடத்தையில் தான் சந்தேகமாக இருக்குது. நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கேட்டோம். அதுக்காக என்னுடைய கணவன் வெளியூருக்கு போயிருக்காரு, வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து வியாபாரத்துக்கு போகிறான்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது திடீர்னு எதுக்காக உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணும், இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது சார், நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவியோடைய விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவி மீதே சந்தேகம் கொண்ட போலீஸார் தேவி எதுக்கு திடீர்னு புகார் கொடுக்கணும், என்ன காரணம், 14ஆம் தேதி காணாமல் போன மனுஷனை 16ஆம் தேதி எதுக்கு காணாமல் போன சொல்லணும், அது இடைப்பட்ட நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவியை கூட்டிகிட்டு போய் விசாரணை செய்கிறாங்க. தேவிகிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாம் தேவியை முன்னுக்கு பின்முரணாக பதில் சொல்கிறாங்க. இதனால் போலீஸாருடைய சந்தேகம் உறுதியாயிருச்சு. அதே சமயத்தில் கணவனை காணாமல் போனது குறித்து தேவியுடைய முகத்தில் எந்த விதமான பதட்டமோ அச்சமோ பயமோ எதுவும் தெரியலை. எப்போதும் போலவே அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தேவியுடைய மீது போலீஸாருக்கு சந்தேகம் போலீஸார் அவங்கக்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை செய்யும்போது தான் விசாரணையில் கள்ளக்காதலுக்கு கணவன் இடையராக இருந்ததால் கள்ளக்காதலுடன் சேர்ந்து அவரை கொலை செய்து பிணத்தை கிணத்துல வீசி விட்டதாக தேவி அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீஸார் எப்போ கொலை பண்ணீங்க, எப்படி கொலை பண்ணீங்க, எங்கே பணத்தை வீசினீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவியை அழைச்சிட்டு போயிட்டு தண்டபாணியோடைய பிணத்தை வீசிய கிணத்தை காட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் தேவியை அழைச்சிட்டு போய் தேவியும் கிணத்தை அடையாளம் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸாரும் தீயணைப்புத்துறையினரும் சேர்ந்து அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி சாக்கு மூட்டையில் கட்டி வீசப்பட்ட தண்டபாணியோடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இதையடுத்து தேவியை போலீஸார் கைது செஞ்சு விசாரணை செய்யும்போது தான் தேவி போலீஸார்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய சொந்த ஊர் தாராபுரம் வடதாரை காமராஜபுரம் ஆகும். எனக்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கும் என்னுடைய உறவினரான திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த கீரனூரைச் சேர்ந்த முனியப்பனுக்கும் திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு பிறகு எனக்கும் அவருக்கும் ஒரு மகனும் பிறந்தான். அதன் பிறகு என்னுடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முனியப்பன் என்னுடைய மகனுடனே என்னை விட்டு பிரிந்து தனியாக போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் நான் கீரனூரை சேர்ந்த தண்டபாணியை 2ஆவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டேன். திருமணத்துக்கு பிறகு எனக்கு தண்டபாணியோட ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு நாங்கள் 2 பேருமே தாராபுரம் போலீஸ் நிலையத்துக்கு அருகே தள்ளுவண்டியில் பல வியாபாரம் செஞ்சுட்டு வந்தோம். தினமும் வியாபாரம் முடித்ததுமே நான் கணவருடன் மொபைலில் கீரனூர் போயிடுவேன். சில நாட்கள் என்னுடைய தாயார் வீடான வரதாரைக்கு நான் தங்கிடுவேன்.
இப்படி நான் அடிக்கடி என்னுடைய தாயார் வீட்டுக்கு வந்து போனதால் எனது தாயாருடைய வீட்டில் அருகில் வசித்து வந்த என்னுடைய உறவினரான 19 வயது கொண்ட பெயிண்டரான அபிஷேக்குக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த பழக்கம் நாளடைவுக்குள்ளே எங்களுக்குள்ள மிகுந்த நெருக்கத்தையும் ஏற்படுத்துச்சு. அந்த நெருக்கம் கள்ளக்காதலாக மாறியது. இதனால் நானும் அபிஷேக்கும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம். ஒரு கட்டத்தில் நான் ஆரம்பத்தில் மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ தான் என்னுடைய கணவனோட நான் வந்து கீரனூர் போகாமல், இல்லை நான் வந்து என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வருவேன். ஆனால் நான் வந்து அபிஷேக்கோட வந்து பழக்கத்தை ஏற்படுத்தி அவருடன் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு வயசு 19 தான் என்பதால் அவருடன் நான் ரொம்ப நெருக்கமாகவும் உல்லாசமாகவும் விரும்பி இருந்தேன். அதனால் நான் அடிக்கடி வந்து என்னுடைய கணவனோட நான் கீரனூருக்கு போகாமல் என்னுடைய அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இதனால் என்னுடைய கணவனுக்கே என் மீது வந்து சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு அவர் எனக்கும் அபிஷேக்கும் இடையே இருந்த இந்த தகாத உறவை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதன் பிறகு அவரை என்னை வந்து கண்டிச்சார். ஆனாலும் அபிஷேக்கை வந்து என்னால் மறக்க முடியலை. அவருடன் தனிமையில் இருக்காமல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் நான் வந்து அவருடன் தொடர்ந்து தனிமையில் இருந்துட்டு வந்தேன். கடந்த 14ஆம் தேதி அபிஷேக்குக்கு பிறந்தநாள். அதனால் 15ஆம் தேதி அபிஷேக்குக்கு பிறந்தநாள் என்பதால் 14ஆம் தேதியே என்னுடைய வீட்டில் பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு அபிஷேக்குக்கு நான் கட்டிலில் விருந்து கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால் வியாபாரத்தை முடிச்சுட்டு தாராபுரத்தில் இருந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு கீழனூருக்கு போகாமல் என்னுடைய கணவனை நான் வந்து ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி நான் அவரை அனுப்பி வச்சுட்டேன். அனுப்பி வச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அபிஷேக்குக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி கீரனூர் போயிட்டுருக்கேன், என் புருஷனை நான் வெளியூருக்கு அனுப்பி வச்சுட்டேன், நீ வந்து கீரனூருக்கு வந்துடு, நாம் 2 பேரும் நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கலாம், இன்றைக்கி இரவு உனக்கு விருந்து காத்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கீரனூருக்கு கிளம்பி போயிட்டேன். நான் ஃபோன் போட்டு சொன்னதால் என் பின்னாடியே வந்து அபிஷேக்கும் வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ வீட்டில் நானும் அபிஷேக்கும் வந்து உல்லாசமாக இருந்துகிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் திடீர்னு இரவு ஒரு 11 மணி அளவில் வெளியூருக்கு போன என்னுடைய கணவன் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் நானும் அபிஷேக்கும் நிர்வாணமாக இருக்கிறத அவர் பார்த்துட்டாரு. இதையடுத்து தண்டபாணிக்கும் என்னுடைய காதலனான அபிஷேக்குக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இனி இவரை நம்ம உயிரோட விட்டோம்னா நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய காதலனும் முடிவு செஞ்சு கணவனை தீர்த்து கட்ட முடிவு செஞ்சோம். இதையடுத்து அங்கே ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்து தண்டபாணியுடைய முகத்தை மூடி அவருடைய கையை பின்னால் வைத்து கட்டினோம். அதுக்கப்புறம் ஒரு இரும்பு ராடை எடுத்து வந்து அவரை சரமாரியாக அடித்து மாறி மாறி அடித்து அவரை கொலை செஞ்சிட்டோம். அதற்கு பிறகு அவருடைய உடலை ஒரு சாக்கு பையில் கட்டினோம். நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு அந்த சாக்கு மூட்டையை பைக்குக்கு முன்னால் வச்சுக்கிட்டு அபிஷேக் தான் அந்த பைக்கை ஓட்டி தாராபுரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். அபிஷேக் தான் அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு இருந்தான். பின் இருக்கிறதில் நான் அமர்ந்துக்கிட்டு தண்டபாணியோட உடலை எங்கே வீசலாம், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் தாராபுரம் ஒட்டச்சத்திரம் சாலை பழனி பிரிவு அமராவதி ஆற்றின் ஓரம் இருக்கக்கூடிய ஒரு கிணறு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதையடுத்து நாங்கள் இருவருமே அங்கு சாக்கு முட்டையோட போயிட்டு சாக்கு முட்டையோட சேர்த்து ஒரு கல்லையும் சேர்த்து கட்டி அந்த கிணத்துக்குள்ளே வீசி விட்டுட்டு எதுவுமே தெரியாத போல் வந்துட்டோம். பின்னர் என் மீது போலீஸாருக்கு சந்தேகம் வராமல் இருக்கிறது தான் நான் 16ஆம் தேதி வந்து என்னுடைய கணவனை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கீரனூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தேன். ஆனால் போலீஸார் வந்து கிடுக்குப்படி விசாரணை செஞ்சு இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து பரபரப்பான வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காங்க. தேவி கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அபிஷேக்கை வந்து போலீஸார் கைதும் செஞ்சுருக்காங்க. பின்னர் இருவரையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைச்சிருக்காங்க. கள்ளக்காதல் மோகத்தில் கணவரை கள்ளக்காதலுடன் சேர்ந்து மனைவியை கொலை செய்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.